கவியக்கா மதுரைக்கு போனாக்கா சரியான காமெடி. இங்கே போனால் அந்த ஹோட்டலில் வந்து சப்பாத்தி பூரின்னு நினைக்கிறேன். பூரி சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, காரில் தான் போனது. சாப்பாடை கட்டி போயிருக்கலாம். அவங்க இல்லாமல் போயாச்சு. அங்கே போய் பார்த்தா சைவ சாப்பாடு இல்லை. என் குழந்தை வீட்டில் வந்து காது ஊற்றி கிடா வெட்டினாங்க. அப்போ சைவ சாப்பாடு இல்லை எங்களுக்கு. அப்போ நான் அதோட சொன்னேன், அக்கா இங்கே சைவ சாப்பாடு கிடைக்காதுக்கா அப்படின்னு. நாங்களும் கடைக்கு கடை தெரிஞ்ச பாண்டி இல்லை, கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு ஹோட்டலில் போய் என்ன பண்ணோம், சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இருந்துச்சு. சரி பூரி சாப்பிடுவோம்ட்டு நான் ஒரு பூரி சாப்பிட்டேன், மாமா எல்லாம் சாப்பிட்டாங்க. கையை கழுவ போகிறேன், அந்த இடத்துல பூரியை பார்த்துட்டு குமிஞ்சு கிடக்க, அது சுற்றி வாக்கையாக இருக்கு. ஐயையோ வாங்கியே வந்துருச்சு எனக்கு. கரும்பு அதோட இந்த இதே சாப்பிடவே கூடாதுப்பா கரும்பு அப்படின்னு ஹோட்டலே இந்த ஆக்கினதான்.